அவ்வளவு சீக்கிரம் முடிய விட்டுருமா? ஆ ஸோ பயங்கரமா போயிட்டு இருக்கு. இல்லாத ஹேஷ்டேக் புதுசு புதுசா இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. கமருதீன் ஃபேன்ஸ் பாரு போட்டு பழக்கிறீங்க, பாரு ஃபேன்ஸ் கமருதீனை போட்டு பழக்கிறீங்க. 2 பேரையே குழப்ப போறோம். இதுக்கு இல்லையா சார் எண்டு? அதான் எண்டு வந்து இந்த ஸ்பேஸ்ல நாங்க 2 பேருமே பொழந்து இவங்க 2 பேருமே எப்படி அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஷோ கடந்து இன்னும் 2 வாரம் இருக்கு. இந்த 2 வாரம் நீங்க பாக்குறதுக்கு எப்படி பார்க்க போறீங்க அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் மக்களே. உங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? மாத்தி தேர்ட் வீக் 4th வீக்ல இருந்தே இந்த ஒரு கண்டென்ட் தான் ஓடிட்டு இருக்கு. உங்கள் கருத்துக்களையும் எடுத்து வைங்க ப்ரோ. விக்கி ப்ரோ பார்த்துதாடா இந்த ஷோ பார்த்துதாடா அவனும் ஷோக்கு அடிமை ஐட்டமே, வேற வழி இல்லைல்ல. அது எப்படி அந்த உங்களுடைய மன வலிமையை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா குமுறிட்டு போகிறீங்களோ? ஆமா, குமுறிட்டு போங்க, பொழந்துட்டு போங்க, வாங்க. என்ன பண்றது, அந்த அந்த பார்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா அது ரெகுலரா ஃபைட் வருது, அப்புறம் சேர்றாங்க வருது சேர்றாங்க. இன்னைக்கு கூட நைட் ஏதோ இருக்குங்கிறீங்க, பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். 4 மணி நேரம் இருக்கு. 4 மணி நேரம் இருக்கு. டைமரை கொண்டு சொல்றாரு விக்னேஷ் ப்ரோ. 4 மணி நேரம் இருக்கா? விக்னேஷ் ப்ரோ உள்ளே பூந்து அவங்க 2 பேரும் மண்டையில 2 போட்டு வரலான்னு போனாரு, ஆனா முடியல அவரால. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போக வாய்ப்பு இருக்கு அந்த வீக். 2 பேருமே போனோன்றேன். இல்ல அது போகணுங்கிறது ஆசை எனக்கு இருக்கு, பட் வாய்ப்பு எதுவும் இருக்கான்னு கேக்குறேன் இந்த வீக். இருக்கு ஹைலி பாசிபிள். ஏன்னா இப்போ செலிப்ரேஷன் வீக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பண்ண விஷயத்தெல்லாம் செலிப்ரேஷன்ல ஒவ்வொருத்தரா வந்து மாத்தி அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அந்த ஒப்பீனியன் வந்து வச்சிட்டு இருக்கும்போது திரும்பியே அந்த சர்க்கிள்குள்ளே அந்த லூப்லயே தான் போயிட்டு இருக்கோம். புரியுதா? அது எப்படி இருக்கும் அந்த செலிப்ரேஷன் வீக்ல? ஓகே பாப்போம். Let's wait. என்ன காலைல ஸ்பேஸ்ல ரொம்ப நெஞ்ச நிக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர், சும்மா பண்ணா சிராஜ். ஆமா அப்பதான் 2 பேரும் வந்துட்டு போயிருக்கீங்க போல. நீங்க இருந்தீங்க எனக்கு தெரியும். நீங்க இருக்கும்போது நான் லிசனர்ல தான் இருந்தேன். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் இருந்தேன். முடியல. ஓகே எதுக்குடா? அப்புறம் நீங்க லிசனர் போயிட்டீங்க, பார்த்தேன். ஓகே என்ன பண்றது, எல்லாம் நடக்கிறது தான் அந்த சீசனுக்கு. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? வாட் ஹேப்பன்? மேல டைட்டில் பாருங்க, பொளக்குறோம் 2 பேரையும். எனக்கு ஓகே. இன்னைக்கு நைட்டு நீ என்ன பொளக்குறது? பாரு ஃபேன்ஸே பாருவ பொளப்பாங்க. வெயிட் பண்ணி பாரு. ஈகர்லி வெயிட்டிங். எப்படி அத கமருதீன் மேல பழிய போடலான்னு அவங்க பாப்பாங்க. கமருதீன் ஃபேன்ஸ் எப்படி அத பார்வதி மேல பழிய போடலான்னு பாப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்காரனா தெரியுதா அவங்களுக்கு? அதெல்லாம் விடுங்க. இப்ப லைவ்ல ஒரு சூப்பர் சம்பவம் நடந்துச்சு, அதெல்லாம் நீங்க பார்க்காம விட்டீங்க. இப்போவா? இப்ப என்னது? இப்போ வந்து டாஸ்க்ல ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருக்கு. யார் அரோரா அவுட்டா இல்லையான்னு சொல்லி அவங்க ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உட்காந்துக்கிட்டு யார் மாதிரி இருக்கான்னு இவ வந்து குழந்தையில வந்து என்ன அசின் மாதிரி இருக்காங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சபரி வந்து அப்படியே ரவுண்டா போனா, சாண்ட்ரா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா எதை சொன்னாங்க, அதை பீப் பண்ணிட்டாங்க. ஓகே ஆமா கரெக்ட் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வை பார்த்து உங்களை என்னன்னு சொல்லி யார் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கு பாரு வந்து ஒரு நாள் தாக்கூர் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்க பொசுக்குன்ட்டு. நான் ஓகே அப்படின்ட்டேன். அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிட்டேன்.
இது என்னடா முட்னல் தாக்கருக்கு வந்த சோதனை. ம். தெர்ல. மேபி அவங்களுக்கு தெரியுமோ என்னவோ. எனக்கு இது ஏன்னு தெரியல. ம். எனக்கு அப்படி தெரியல. மேபி அவங்க ஃபேன்ஸ் வேணா கேட்டு பார்ப்போம். இன்னைக்கு என்னையா ப்ரோமோ என்ன பூரா இது சண்டை ப்ரோமோவா இருக்கே. டாஸ்க் ப்ரோமோவே போட மாட்டாங்களாமா? என் டைம் லைன்ல பாருங்க, நான் டாஸ்க் ப்ரோமோ தான் போட்டிருக்கேன். என்ன ப்ரோமோ போட்ட நீ? டாஸ்க் ப்ரோமோ. இந்த சண்டை ப்ரோமோலாம் அது ஜியோ ப்ரோமோ, ஜியோ ஹாட்ஸ்டார் தானே. ஓ இது நேத்து நடந்த டாஸ்க். இன்னைக்கு டாஸ்க் ப்ரோமோ வேணும். இது முடிஞ்சு இல்ல, அதுல போனது. அதை எலிவேஷன் பண்ணிருக்காங்க, எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்கல்ல. எலிவேஷன் டாஸ்க் ஃபார் சுபி, சாண்ட்ரா வின்னர்ஸ்க்கு அண்ட் விக்கல்ஸ். விக்கல்ஸ் இல்ல, விக்கல்ஸ் ஆமா. விக்கல்ஸ். அதுக்கப்புறம் டாஸ்க் 4ல வந்து சபரிக்கு வரும். ஆனா டாஸ்க் 5ல பாருக்கு. அது இதுலயே செம எலிவேஷன் மாதிரி தான் இருக்கு. நியூஸ் பேப்பர்ல அது போட்டிருக்கான் பாரு. பை பிக் தான் பாஸ் இந்த டைம். பால் எறிகிற டாஸ்கா? 5 தான் பால் எறியுது. மாத்தி சொல்லிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நாள். 5 4ன்னு சொல்லிட்டு 4 5ன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேத்து அப்படின்னா நான் நினைச்சது கரெக்ட் ஆக்சுவலி. அப்ப பாரு அது சரியான டாஸ்க். ஏன்னா நிஜமாலே அதெல்லாம் வந்து வின்னர்ன்றது வந்து இட்ஸ் ஆக்சுவலி குட் திங் தான். உட்காந்து எல்லாரும் அடிச்சிருக்காங்க. பட்டு 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 மூஞ்சிலே அடிச்சிருக்காங்க. விக்கல்ஸ் சண்டை போடுறான் தெரியுமா ப்ரோமோ 3? அதான் ஆமா, அந்த மூஞ்சிலே எரிஞ்சிருக்கான் திவ்யாக்கு. விக்கல்ஸ் திவ்யா தானே. திவ்யாக்கு அதை வந்து திட்டிருக்கு. மூஞ்சில போடாதீங்க அப்படின்ட்டு. ஆமா சபரி கூட அடி டாஸ்க்னா அடி விழுந்திருக்கு போல. படதாமா செய்யும். சபரி கூட அடி விழுந்திருக்கு போல. சபரிக்கு பிடிச்சிருக்கிறது இதா இருக்கும். அவன் கையில இது இருக்கு. அவன் கையில பிரச்சனை இருக்குல்ல. அது எப்படி பிடிக்க முடியும் அவனால? சொல்றேன்ல, சபரியாலையும் இந்த டாஸ்க் பெருசா பண்ண முடியாது. சாண்ட்ராவாலையும் இந்த டாஸ்க் பெருசா பண்ண முடியாது. சாண்ட்ரா அன்னைக்கு சொன்னதுதான். அவளோட கோர்ல ப்ரெஷர் போடுறது எதுவுமே அவளுக்கு வராது. ஸோ வந்து ஆப்வியஸ்லி இவன் கையை மேலே பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா வெயிட் ஏற ஏற உடம்புல ப்ரெஷர் ஏறும். அது அவன்லாம் ஃபர்ஸ்ட் 3லேயே வெளில வந்துடும் தோணுது எனக்கு. ஆமா. அதுல லாஸ்ட் ஸ்டாண்டிங் இன்னைக்கு கில்லர் இல்லை என்னாச்சுன்னு தெரியல. அது வேற பார்க்கணும். வெயிட் ஃபார் இட். ஆனா இவங்க இந்த வாட்டி பாத்தியா சுத்தமா இதுவே பண்ண மாட்டாங்க. எந்த எதுவுமே வந்து டிடிஎஃப் மேலேயே ஃபோக்கஸே உழுகல. 1 ஹவர்ல கூட சண்டையா இருக்கு, ப்ரோமோல கூட சண்டையா இருக்கு, வெளியில கூட சண்டையா இருக்கு. இந்த டாக்ஸிக் பீப்புள் வந்து இப்படி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்தாங்கன்னா 2 பேருமே டாக்ஸிக் தான். ம். இவங்க மொத்தமா கன்டென்ட்ட ஃபுல்லா பிளாக் பண்ணி, எல்லாமே அவங்க சைடு வந்து இது பண்ணி, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ, க்ரூவ, அதுக்கப்புறம் வெளியில இருக்க பீப்பிள எல்லாரையுமே வந்து எமோஷனலா வந்து இந்த சைடா, அந்த சைடா, இப்படியா, அப்படியா அப்படின்னு சொல்லி எடுக்க வைக்கிறது வந்து எப்படி சரி? இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துப்பாங்க. அப்ப இவ்வளோ நாள் இவங்களுக்காக சண்டை போட்டு, ஐயோ! ஏன் போய் சேர்ந்துட்டாங்க? ஐயோ! ஏன் போய் பண்ணிட்டாங்க? அப்படின்னு சொல்லி, இங்க என்ன மக்கள் என்ன முட்டாளா? நீங்க சேருங்க, எனக்கு தெரிஞ்சு சேராம போங்க. கேளுங்களேன் ஹாப்பி. மோஸ்ட் ஆஃப் த பாரு ஃபேன்ஸே இன்னைக்கு வந்து நைட் நடக்கிற விஷயத்துல தே வில் இதெல்லாம் நீங்க இன்னும் நம்புறீங்களா குவிட் ரசிகன்? தான். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. பாரு ஃபேன்ஸ் எல்லாம் யாரும் அப்படி கிடையாது. பாரு ஃபேன்ஸ் will still keep blaming. ஐயோ! பாவம் அவ என்ன பண்ணுவா? அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த என்விரான்மென்ட்ல அவளால என் அவன விட்டு வர குழந்தைய அங்க முடியல. 10 நாளா ஆமாங்க. வச்சு செய்ன்னு செஞ்சிருக்காங்க. ஆமாங்க. இதுக்கு மேலாம் பாரு எப்படி குழந்தைங்க. மனசாட்சி இருக்கா? அவங்களுக்கு பாரு குழந்தைங்க. இல்ல, இந்த அப்படி பக்கம் சொன்னா கம்மல் அப்படி சொன்னா அவங்க கேமர்னு சொல்றதுக்கு தகுதி இல்ல. 10 நாளா வச்சு அடி பொளந்துருக்கான். திருப்பி மாட்டிக்கிட்டான். வந்து அவன் வந்து சாரின்னு கேட்டோடனே தூக்கிட்டு போயிருவாங்களாம் மறுபடியும். தட் இஸ் நாட் ஓகே. ஏங்க அவங்க அப்பாவ பத்தி பேசினதுக்கு அப்புறம், பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கு அப்புறமும் வந்து ஷி இஸ் இல்ல ஐ கோயிங் வில் அண்ட் நாட் ஃபர்கெட் அக்செப்டிங். திஸ் டேன்னாங்க. 2 நாளா ஃபர்கெட் பண்ணிட்டியேம்மா. அ. எனக்கு அதானே இப்ப வருது. 2 நாளா மறந்துருச்சே. So what's the point? What are you saying? What do you mean by not forget? You already forgot it.
You're already being அவங்க okay with whatever டாக்ஸிக்கா the உள்ள health guy says. கன்டென்ட் எனேபிள் பண்ணி அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க பார்வதி. அந்த கன்டென்ட்டுக்கு வெளியில வந்து இவங்க எமோஷனலா ட்ராப் ஆகி நாங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பார்வதி தான் எங்களுக்கு வரணும் அப்படின்லாம் ஒண்ணு பண்ணாங்கன்னா, இட் இஸ் அ வெரி, வெரி, வெரி ராங் எக்ஸாம்பிள். இந்த மாரி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இந்த மாரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப வந்து ஜஸ்டிஃபை பண்றதும், ஆமா திருப்பி இப்படிதான் போணும் போல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டி, இந்த மாரி ஒண்ணு காமிக்கிறதே நான் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா பார்க்குறேன். அதுக்காகவே இவங்க 2 பேருமே இந்த ஷோல இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் இவங்கள ம். வந்து இந்த ஷோ விட்டு எவிக்ட் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் பண்றது தான் இந்த ஷோக்கு நல்லது. ஷோக்கு வந்து அவங்க நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸுக்கு நல்லது. இல்ல ஷோக்கே நல்லது இல்ல. பீப்புள் நீங்க ஷோல வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. லைக் நியாயப்படுத்தக்கூடாது. யா என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஷோ மேக்கர்ஸ் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. அவங்க அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. பண்ணக்கூடாது. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப வந்து நீங்க இவ்ளோ பேருக்கு லைவ்ல காமிக்கிறீங்க. டிஃபரெண்ட் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து பார்க்குறாங்க. இந்த அக்ரெசிவ் பிஹேவியர பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த பொண்ணு போய் அவன்கிட்ட போயிருக்குது. கேட்டா நான் ஃபீலிங்ஸ்ல இருக்கேன். ஏன்னா இவங்க சொல்லிப்பாங்க, நான் ரியல், நான் உண்மையா இருக்கேன். என்னோட ஃபீலிங்ஸ்க்கு அப்போ இவ்ளோ போல்டா இருந்தாலும், இவ்ளோ இதா இருந்தாலும் தப்புன்னா கேட்கக்கூடாது போல. ஃபீலிங்ஸ் உண்மையா இருந்து அவன் 2 மிதி மிதிச்சா கூட வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கணும் போல. அவன் சொல்ற சாரி அக்செப்ட் பண்ணிக்கணும் போல அப்படின்றது தான் அவங்க எனேபிள் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. அது ஓகேவா உங்களுக்கு? அது ஓகே இல்லைங்க. அதெல்லாம் யார் அக்ரி பண்ணிக்கிறா? அக்ரி பண்ணிக்கிறாங்களே. பாவங்க அந்த வீட்ல என்னங்க பண்ணுவாங்க? பார்வதிக்கு பேசக்கூட தெரியாதுங்க. யாராவது பேசுறதுக்கு சொல்லிக் குடுக்கணுங்க அப்படின்னுவாங்க. ஒரு அத்தனை கேமரா இருக்கு. கேமரா முன்னாடி பார்வதிக்கு சேஃப் இல்லையா? இப்ப பார்வதி நெனச்சா போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா? பார்வதி வந்து நேத்து அவன் சாரி அக்செப்ட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி காம்பன்சேட்டடா போறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் வீக்கெண்ட்ல மாட்டிக்க கூடாது. அவன் மாட்டிக்கிட்டா இவங்களும் மாட்டிப்பாங்க அப்படின்ற மாரியான கூட இருக்கலாம். ஸோ அப்ப 2 பேருமே தான் இதுல கல்பிரிட். 2 பேருமே தான் இதுல மிஸ்டேக்கன். அதுல வந்து இவங்க போயிட்டா என்ன இவங்களுக்கு நல்லது அப்படின்றதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அனுப்புனா 2 பேரையும் அனுப்புங்க. எண்ட் ஆஃப் ஸ்டோரி. இங்க இப்ப இருக்க 9 பேர்ல இந்த 2 பேர தவிர மீதி 7 பேர் வந்து டெஃபினட்டா டிசர்வ்டு ஃபினாலே வரைக்கும் போறதுக்கு. ஏன்னா இந்த 2 பேருமே வந்து இந்த கன்டென்ட்ட வந்து லாஸ்ட் ஒரு 7, 8 வாரம் இருக்குமா சாம்? 8 வாரமா இந்த கன்டென்ட்ட பார்த்து, 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 பார்த்து தல வலிக்குது. இதுக்கு நடுவுல 1008 ரூல் பிரேக்கு, பிக் பாஸ மதிக்கிறதில்ல, ஆக்டிவிட்டி ரூம் பின்னாடி நைட்டு 2 மணிக்கு டாக் பார்க் பண்ணுது. என்னென்ன பண்ணல. வீக்கெண்ட்ல அவ்வளோ அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி என்ன பண்ணா கூட அவங்களுக்கு அவமானம் இல்ல. பேசின விஜய் சேதுபதிக்கு அவமானம். ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, இவங்க கொஞ்சமாவது கூச்சப்படுவாங்கன்னு நெனச்ச ஆடியன்ஸுக்கு தான் அவமானம். இப்படி யாரையுமே மதிக்காத 2 பேர எதுக்கு வந்து இவ்ளோ வந்து சோசியல் மீடியால வந்து, "ஓ! பார்வதி பாவம். ஐயோ! கமருதீனுக்கு ஜஸ்டிஸ்." 2 பேருக்குமே ஜஸ்டிஸ் வேணாம். வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆடியன்ஸ். உண்மைய சொல்லணும்னா. இந்த டாக்ஸிக் கன்டென்ட்ல இருந்து, இந்த காஜி கன்டென்ட்ல இருந்து, இந்த கேவலமான டாக்ஸிக் கப்பிள்ஸ் கிட்ட இருந்து எங்கள காப்பாத்துங்க. அப்போ கூட ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேட்சப்பா இல்ல வந்து பிரேக்கப்பா சொல்லுங்கன்றாரு. யோவ்! எது நடந்தாலுமே வேஸ்ட் தான்யா அவங்க 2 பேரும். வாங்க பிகே. ஏஞ்சல் ஜேம்ஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஹலோ. கேக்குதா விக்னேஷ்? கேக்குது, கேக்குது. கேக்குது. சொல்லிட்டு இருக்காங்க, யாருமே பேசல. ஏஞ்சல் ஏஞ்சல் ஜேம்ஸ். தானே சொன்னீங்க? ஆமா. கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. சரி பிகே நீங்க பேசுங்க. அவங்க இதுல வந்து ஓகே. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த கண்டென்ட் வந்து லவ் கண்டென்ட் வந்து நம்ம பர்சனல் சொல்லிட்டு அதை விஜய் சேதுபதியாலும் கேட்க முடியாது, நம்மளாலும் எதுவும் கருத்தும் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸோ தயவுசெய்து ஜஸ்டிஸ் கண்டிப்பா எனக்கு தேவை அப்படி சொன்ன மாதிரி. இந்த டாஸ்க் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நல்ல ஒரு இதா இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த கண்டென்ட் நான் லவ் பண்றேன்னு சொல்ல, லவ்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல லவ்வுக்கு கீழே இந்த மாதிரி கதையை பார்க்க முடியல. அதனால வந்து கண்டிப்பா நான் அபிக்கு
வழிமொழிகிறேன். அது கண்டிப்பா எங்களுக்கு ஜஸ்டிஸ் இல்லங்க ஒரு டிடிஎஃப் கூட நிம்மதியா பார்க்க விடுறாங்களா பாத்தீங்களா? நேத்து அந்த கன்டென்ட் 2 பேருமே டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு கன்டென்ட் தேவையாங்க? அது கரெக்ட் தான். அவ்வளோ என்ன அக்ரெசிவா பண்றது? நாங்க ஏங்க அப்படி ஷோ பார்க்கணும்? அங்க விளையாடுறவங்கலாம் என்ன மனுஷங்க தானங்க விளையாடுறவங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மாரி உங்களோட சீப் கேம வந்து மத்தவங்களோட லைம் லைட்ட எதுக்கு எடுக்குறீங்க? மத்தவங்க அந்த இடத்துல வந்து நேத்து சாண்ட்ராவோட வின்னோ, ஒரு விக்ரமோட கேமவோ, இல்ல சபரியோட கேமோ பேச வேண்டிய இடத்துல ஃபுல்லா பார்வதி, 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 கம்ருதீன் பார்வதி, கம்ருதீன் பார்வதி. சும்மா நான்சென்ஸா இருக்கு. நான்சென்ஸ். இவ்வளோ நாள் இல்ல அரோராவ இப்ப போட்டு இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அரோராவ கொஞ்சம் விட்டுருக்காங்க. இல்ல இப்ப இவங்க இந்த மாதிரி எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே இந்த சீசன் ஃபிளாப். இதை பார்த்து இன்னொரு சீசன்ல ட்ரை பண்ணலாம்னு பண்ண மாட்டாங்களா என்ன? ஏங்க தட் இஸ் த ப்ராப்ளம் ரைட். இப்போ வந்து இவ்வளோ பெரிய மீடியாவில் வந்து நீங்கள் இதை போட்டு இந்த டாக்ஸிக் இது வந்து ரிலேஷன்ஷிப்னே சொல்ல மாட்டாங்க அவங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே என்ன? இதே மாதிரி எத்தனை பேரை சொல்லிட்டு தெரிய போகிறா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலேனா அதுக்கப்புறம் என்ன? நீ பண்ணுறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கா? நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்குள்ள? இந்த மாதிரி வந்து 10 நாளா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. கேவலமா ட்ரீட் பண்றான். திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கா. நேத்து பேசின ஷீஸ் ஆஸ்கிங் ஃபார் இட்ன்றான். அவன் வந்து எனக்கு வந்து மிச்சம் எல்லாம் விட்டு போயிருவாங்க. இவன் எதிர்த்து நின்னு சண்டை போடுறா. ஷீஸ் ஆஸ்கிங் ஃபார் இட்ன்னு சொல்லி சொல்றான். அத இவங்க நார்மல் இப்ப இவ திருப்பி போனான்னு வச்சுக்கோங்களேன். தென் தட் இஸ் ஓகே தானே. ஷீ இஸ் ஓகே வித் தட். ஷீ இஸ் ஓகே வித் பீயிங் தட். இவன் என்ன வேணா பண்ணுவான். நான் தலைய குனிஞ்சு நான் பின்னாடியே போறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அட் திஸ் கைண்ட் ஆஃப் டே இஸ் தட் ஓகே? அத ஏன் நார்மலைஸ் பண்றீங்க? அத ஏன் விடுறீங்க மொத? செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா என்ன எங்க வீட்ல? என்ன வேணா பண்ணலாம். நீ என்ன வேணா போய் இங்க போடா இவன் அடிச்சுட்டு சாரி கேட்டா ஓகேயா? இல்ல எனக்கு ஒரே டவுட். கத்தி எடுத்து குத்திட்டேன். அச்சச்சோ! உனக்கு வலிச்சிருச்சா? சாரி. அவனா ஓகேயா? நேத்து வந்து அந்த பக்கெட்ட எத்திட்டு சாண்டா மேல பட்டுருக்கணும்னா, சாரி, சாரி. தெரியாம பட்டுருக்காது. அப்புறம் வந்து உள்ள வந்து கேட்கும்போது, நான் ட்ரெயின்டு அதெல்லாம் பட்டுருக்காது அப்படின்றான். என்ன ட்ரெயின்டு? பாஸ்கெட் எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கியா நீ? எனக்கு புரியலையே அது. ட்ரெயின்ட்னா என்ன ட்ரெயின் பண்ணியிருக்க? இப்ப அடிச்சிருச்சு அந்த பாஸ்கெட் உடைஞ்சிச்சு. அது தெரியும்ல அதுக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்கெட் வந்து உடைஞ்சிருச்சுன்றான். அது பாஸ்கெட் மேல ஏதாச்சும் பட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அது பாஸ்கெட்ல கால் படுறதுக்கு பதிலா, இவன் அங்க நின்னுட்டு இருந்தான் சைடுல. அந்த அந்த 1 ஹவர் எல்லாம் அவ்வளோ பக்கத்துல காட்டுறான். கால் அவ்வளோ பக்கத்துல போகுது. அவன் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு அது அதெல்லாம் என்ன என்ன சொல்லி என்ன ட்ரெயின்ன்னு எனக்கு என்னன்னே எனக்கு இன்னும் புரியல. என்ன ட்ரெயின்டு நீ? பாஸ்கெட் எடுத்துல ட்ரெயின் பண்ணியிருக்கியா? இல்லன்னா இந்த மாரி பொறுக்கியா இருக்க ட்ரெயின் பண்ணியிருக்கியா? இவ்ளோ கேவலமா பண்ணிட்டு இருக்கான். அத ஒருத்தன் இங்க கேட்க மாட்டான். உட்காந்துக்கிட்டு அவனுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்கான் ஒரு குரூப்பு. டூட் எவன் எவன் அவனுக்கு முட்டு குடுக்குறானோ தட் ஷோஸ் யுவர் கேரக்டர். நீ வீட்ல இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா எல்லாத்தையுமே? இப்படி தான் பேசுவியா வெளியில? வாட் கைண்ட் ஆஃப் நரேட்டிவ் ஆர் யூ செட்டிங் அவுட் சைட்? வாட் ஆர் யூ ஷோயிங் டு த பீப்பிள்? உங்க வீட்ல உங்க அம்மாவ பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா? என் பையன் இதுக்கு சப்போர்ட் பண்றான். இந்த மாரி எத்துறதுக்கு சப்போர்ட் பண்றான். இஸ் இட் ஃபைன் ஃபார் யூ கைஸ்? நீ பண்றது அப்படிதான் இருக்கு. திங்க் பிஃபோர் யூ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங் தட் இஸ் சோ ஷிட்டி அண்ட் அக்லி. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இது சொல்லுங்க ப்ரோ, விஜய் சொல்லுங்க ப்ரோ. சேதுபதி வந்து அமித்தை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அதாவது ஏதோ சும்மா ஒரு பாத்திரம் கழுவல இல்ல கேப்டன்சி ஒழுங்கா பண்ணல. அது சின்ன மேட்ரு. இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப கம்மி தான். அதுக்கே அவ்வளவு அடி அடிக்கும் போது இவன் இவ்வளவு பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில ஒரு சாரி சொல்லிட்டான். சாரிக்கான மரியாதையே போயிடுச்சு. இப்ப காலை சண்டை போடுவான், சாரி கேட்பான். திருப்பி அதே தப்பு தான் சாயந்தரமும் பண்ணுவான், திருப்பி சாரி கேட்பான். இதுதான் கமுருதனோட வேலை, வேற எதுவுமே கிடையாது. அவனுக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம தான் எதுவும் பண்றதுக்கு எதுவும் எல்லோ கார்டும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல, சரி நம்ம பண்றது கரெக்ட்னு சொல்லிட்டு அவன் அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பார்வதியை வந்து நீ வந்து பொம்பளை மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பார்வதி ஏன் வந்து சண்டை போடலன்னே தெரியல. அதை வச்சு என்ன என்ன பார்வதி என்ன நல்லா பண்ணிருக்கலாம். பட் ஆனா பிரச்சனையே தெரியல. நிறைய வார்த்தை விடுறான் அவன். என்னன்னு எவ்வளவு வார்த்தை விட்டுருக்கான். அதுக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு எல்லோ கார்டு கூட கொடுத்தது இல்ல. அந்த தைரியத்துலதான் அவன் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். இல்ல இன்னொன்னு நீங்க யோசிக்கணும். ஆதிரைக்கு வந்து இதே மாதிரிதான் பண்ணான். ஃபர்ஸ்ட் அந்த அவுட் சைட் மேட்டர் ஏதோ எடுத்துட்டு வந்து அரோராக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து அதை சொல்லல. அது ஒரு பயங்கர இதுவா இருக்கு. இப்போ பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு. ஓகேவா? அது 100% தப்பு இருக்கு. ஆனா இப்ப வந்து அவன் பண்ணது வந்து கரெக்ட் தான். அவன் இன்னும் போட்டு பொழந்திருக்கணுமா? அதை ஆக்சுவலா அடிச்சிருக்கணுமா?
என்ன வாட் கைண்ட் ஆஃப் இது ஸ்பேஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, வெங்காயம் வளர்க்கன வெங்காயம் மட்டும். என்ன மென்டாலிட்டி உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து அன்பா இருக்கிறவங்க, சாஃப்ட்டா இருக்கிறவங்கன்னு சொல்லி கனிக்கு சப்போர்ட் பண்றீங்க, அரோராக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆனா நீங்க இப்படி வந்து வெளியில வன்மத்த கொட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா, அதுவுமே என் எ எ எ யார மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஸோ இவங்களுமே எனேபிள் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, இத வந்து அவங்க வந்து வேற மாரி எ அவங்களுடைய பசிக்கு தீனி ஆக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு மிகப்பெரிய மேனிபுலேஷன் நடக்குது. இந்த இஷ்யூ. நீ ஒண்ணுமே பண்ண முடியாது சாம். இது இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. தே டேக்கிங் தட் ஆஸ் அ நரேட்டிவ். அது என்னென்ன பண்ணணுமோ பண்றாய்ங்க. அத அடிச்சு துவைச்சு, இத வச்சு அந்த ப்ரொபகேண்டா ரன் பண்ணிட்டு இருக்காய்ங்க எல்லாம். ஹலோ? படிச்சுட்டேங்க. கமெண்ட் யாரோ படிக்கணும்னு போட்டிருந்தாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே, ஓகே. டிடிஎஃப் வின்னர்லாம் இன்னும் இப்பெல்லாம் சொல்ல முடியாது. அது இன்னும் 2 நாள் இருக்குங்க. 4 டாஸ்க் இருக்கு இன்னும். ம். 9 ராஸ் போகும். இப்பதான் 5 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் 5 முடியும். டாஸ்க் 4 வின்னர்ஸ் சபரி தான். 5th நைட் அந்த சோ கால்டு கேமர். ஜோதி இதுதான் வேணான்றது. சபரி வின் பண்ணிட்டானா நீங்க ஹாப்பியா இருங்க. அவ்வளவுதான். வினோத் வந்து ஏன் இவ்வளவு ஆர்வக்கோளரா இருக்காருன்னு தெரியல. அவரு பொறுமையை கட்டுப்படுத்தினாலே ஏதாவது ஒரு கேம் ஆடலாம். எல்லா கேம்லயும் சொதப்பலா இருக்கு. அந்த ஒரு இது இருக்கு, ஆர்வம் இருக்கு. பட் ஆனா அது ரொம்ப இதா இருக்கு. வினோத் பயங்கர ஆர்வம். சுபிக்ஷாவுமே அவங்கள இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்களோ தெரியல. அவன் கேமுக்கு அவ ஃபோக்கஸ் பண்ணாம மத்தவங்களோட கேமை பார்த்துட்டு இருக்கிறது வந்து சுபிக்ஷாவோட பெரிய டவுன் டவுன் பாயிண்ட். என்ன சொல்றது, நெகட்டிவா இருக்கு. ஷி டசன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹர் கேம். இது இந்த டாஸ்க்ல மட்டும் இல்ல, த்ரூ அவுட் த கேம்லே. அநேகமா சுபிக்ஷா தான் இந்த வாரம் பார்சல்னு நினைக்கிறேன். தெரியல. இல்ல அது நம்ம இந்த ஓட்டு அன்அஃபிஷியல்லாம் முதல்ல இருந்தே மேனிபுலேஷன் தான். ஓகே, அதுல இருக்கிறது 100% ட்ரூவா இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஓட்ஸை வச்சுதான் இவங்க வந்து எடுக்கிறாங்களான்னா அப்படி எடுக்கல. அது தெரியுது அப்பட்டமா இந்த சீசன்ல எல்லாமே. சுபிக்ஷா எப்படியே வந்துருச்சுங்க. எனக்கு காமனர் தனலட்சுமி 60 நாள்லயே தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் சுபிக்ஷா தப்பிச்சு 84 நாள் வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம் தான். இவங்க வந்தாங்களே, அவங்க பேர்னா சீசன் 6ல ஷிவினா ஷிவன் டாப் வரைக்கும் வந்தாங்களே. டாப் 5 வந்தாங்களே. அவங்க வந்து மாடல் கேட்டகரியில வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்பா நித்யா ஒரு வழியா வந்துட்டீங்களா ஸ்பீக்கருக்கு? என்னாச்சு உங்க பக்கா? தெரியல. I was keep on giving request. நானும் அக்செப்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஆமா சாம், அதேதான் பக் வந்துச்சு. நான் ஸ்பீக்கர்ல இருந்து திருப்பி லிசனர் போயிட்டேன். ஓகே ஓகே. நீங்க இது அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்விட்டர் ஏதாவது அப்டேட் விட்டுருமா? சம்டைம்ஸ் இது திரும்பி அவங்களை தூக்கி போட்டுச்சு. நித்யா அப்டேட் பண்ணிட்டு வாங்க. இல்ல கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க சாம். அது கமோர்ஜினுக்கும் சாண்ட்ராக்கும் ஃபைட் லோடிங் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியல. அப்டேட் அது வராம நம்ம சொல்ல முடியாது. ஆமா, யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்ல அது ஆமா யூகம் தான், அது அசம்ஷன் தான். இவங்க பேட்சப் ஆகி அட்டாக் பண்ணாங்கன்னா நல்லாதான் இருக்கும். பார்ப்போம்.
அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நான் போட்ட ட்வீட் அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார். அது எல்லாரும் எதுக்காக இந்த மாதிரி ட்வீட் போட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதாவது எனக்கு பாரு விளாண்டது, அதாவது இந்த கம்பெனி பேட்சப் இது பண்ணது எனக்கு பிடிக்கல, ஓகேவா? அதுக்காக தான் யூஆர் பிளேடு. அந்த இடத்துல ஸ்டாண்டா வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? 2 டேஸா லாஸ்ட் 2-3 டேஸா வந்து அந்த இவங்க ஃபைட் அப்போ பாருக்கு கூட சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இதனால தான் நான் சாண்ட்ராவை வந்து கீழே டிஃபெண்ட் பண்ணி நான் சாண்ட்ரா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதான், இருந்தாலும் சாண்ட்ராக்கு வந்து உங்க கேம் நீங்கள் விளாடுங்கன்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். இதை வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கல. ஆமான்ட்டு இந்த சாம் இப்போ வந்து இவங்க 2 பேரும் மறுபடியும் இப்போ பேட்சப் பண்ணிட்டு இப்போ சாண்ட்ரா போட்டு அடிக்கிறாங்கன்னா இது என்ன அவ்வளோ அக்லியாவா பண்ண போறாங்க இவங்க? தெரியல, வரட்டும் பார்ப்போம். சாண்ட்ரா லிட்லி ஸ்டுட் ஃபார் பாரு ஃபார் இல்ல எவ்ரிதிங். அது வரட்டும். பூரா அந்த 10 நாள் அவள் நின்றுருக்கா. இப்போ வந்து போய் சாண்ட்ரா பிடிச்சி இவன் அடிக்குவேன் கூட சேர்ந்துட்டு சாண்ட்ரா அடிச்சான்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். How is this going to look for her? How is her fans going to react for this? நோ 10 நாளா இது வந்து சூப்பரா சாண்ட்ராக்கு நிக்கிறா ப்ளஸ் ஆயிரும் சப்போர்ட் டெஃபினெட்லி. பண்ணிட்டு சாண்ட்ராக்கு ஹெவி ப்ளஸ் ஆகுதோ பாசிட்டிவ் மைனஸோ ஆயிரும் அதை அப்படி இங்கே நடந்தா. வெளியில இங்கே அடிக்கதாங்க செய்வாங்க. டிஎல்ல வந்து இங்க போட்டு அடிக்கிற 2 குரூப் தான். அங்க வந்து திடீர்னு உடனே வந்து ஐயோ பாரு தப்புன்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. பாரு தப்பு இதுல இது வந்து தப்பா பண்ற பாரு, நோ டோன்ட் டு இட், வில் கோ அண்ட் சப்போர்ட் சாண்ட்ரா போறாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா they will go and hit சாண்ட்ரா. உடனே வந்து நீ என்ன இப்படி நீ பண்ணாலதான் எங்களோட ரிலேஷன்ஷிப் கெட்டு போச்சுன்னு சொல்லி அதுக்கு போய் முட்டு கொடுப்பாங்க. உனக்கு வந்து பொறாம கம்முடுதுன்னு என்னோட ரிலேஷன்ஷிப் பார்த்து பொறாமன்னு சொல்லி அதுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. இதுதான் நடக்கும் சாம். திஸ் இஸ் வாட் இஸ் கோன் ஹேப்பன். காமெடி பண்ண காமெடி பண்ண கம்முடுதனையும் போறாங்க. பாரு ரிலேஷன்ஷிப் பார்த்து உங்களுக்கு பொறாமையா அதான் இருக்கு காமெடி பண்ண போறாங்க அப்படின்னு அப்படி சொல்லி நடந்தா. அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஐம் நாட் ஜோக்கிங், ஐம் நாட் சேயிங் இட் சர்காஸ்டிகலி. திஸ் இடியட் ஹஸ் டோல்ட் திஸ் டு சாண்ட்ரா ஹெர்செல்ஃப் அப்படின்ற போது இவன் அதான் பண்ண போறான். இப்போ வெளில வந்து இப்போ அடுத்து முடிச்சு பாருவும் சேர்ந்து அதான் பண்ணி சிரிக்க போகுதாங்க. இவங்க வந்து தேர் கோன் பி லாஃபிங் ஸ்டாக். அப்போ வந்து தனியா சொன்னா எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பாருவும் சேர்ந்து இதே சொல்லுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யூ ஆல்சோ லாஃப்ட் அட் கம்ருதன் ரைட்? இப்போ கம்ருதன் சேர்ந்து பாருவன்னு சொல்லுவா. அது மட்டும் நடந்துச்சுன்னா இட்ஸ் கோன் பி வெரி 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 டர்ட்டி ஃபார் ஹர். இல்ல கேக்கே ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். பிகே இருந்தாரு, நித்யா வந்தாங்க, பேசுனாங்க, தூக்கி போட்டுச்சு. அவங்க அதான் நிறைய பேருக்கு பக் ஆகி தூக்கி போடுதான் ஸ்பீக்கர்ஸ் வரமாட்டாங்க. கீழே யாரோ ரிப்போர்ட் அடிக்கிறாங்க சார். ஓ 2 டீமும் சேர்ந்து அடிக்குதா? யோ சாமு நீ ப்ளூ டிக் ஐடி இல்லையோ அதான் பிரச்சனை. நீ என்ன பார்வை கம்ப்யூட்டர் அடிக்கிற, நாங்க அடிக்கிறோம்டா அவன் ஸ்பேஸுக்கு அடிக்கிறானு. அடிங்க மக்களே, சூப்பர் மக்களே. அப்படியே என்ன டேக் போட்டு அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு மைலேஜ்க்கு வரும். நல்லா பண்ணுங்க. எனக்கு யாரோ ஸ்ப்ரெட் பண்ண போறாங்களாமே, எனக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ண போறாங்களாம், பிஆர் ஆக்டிவிட்டிஸ் வந்து எனக்கு பண்ண போறாங்களாம். ஐ எம் வெயிட்டிங். அதாவது ஆனஸ்டா பேசுறவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு பேசிட்டு போறது. ப்ரோ பிஆர் டேக் இல்ல ப்ரோ, வேற ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. என்ன வேணா சொல்லட்டும் ப்ரோ, அது பிஆர் தான் ப்ரோ. எனக்கு நீ வந்து என் பேரை போட்டு தானே அடிப்ப, என் பேரை ரீச் தானே ஏற்றி விட போற, பண்ணு ப்ரோ. அவன் என்ன சொன்ன எவ்ரிஒன் ஹியர் நோஸ், ஓகே? என்ன பண்றாங்க யார் என்ன பண்றான்னு ஊருக்கே தெரியும். பூரா இந்த வாட்டி எக்ஸ்போஸ் ஆகி தான் உட்காந்து கிடக்காங்க. வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பண்ணல, அவர் பண்ணல, எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஏய் அப்போ பிஆர் பண்றதுதானே சொல்றீங்க, அப்புறம் என்ன எப்பவும் அந்த பக்கம் தான் இருந்துச்சு. ஹாய் பூர்ணி. ஹாய் ரசிகன் ப்ரோ. இல்ல ஜாலியா அடிக்கலான்னு இருக்கீங்க. வந்தா இல்ல அடிக்கலான்னு வந்தேன். ஆனா இவங்க 2 பேர் லாஸ்ட்ல நம்ம கமரு இறங்குனதுக்கு அப்புறம் போய் வாரதை கட்டி முடிச்சாரா, இவங்களை எதுக்குடா அடிக்கிறோம்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இப்பதான் அடிக்கணும். இதுக்குதான் நீங்க ஏன்னா டேய் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடான்னு அடிக்கணும். அது இல்ல தெரியும் நம்மளுக்கு. ஏன் அடிக்கணும் கேட்டுக்கிட்டு இந்த கொஸ்டின் என்ன சொன்னாரு பூர்ணி? நைஸ் கேமா புரிஞ்சுராஜ் ப்ரோ? என்னமோ ஒண்ணு சொல்லிட்டுலாம் ஹக் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? நைஸ் கேமா?
என்ன கருமமோ வேற. வரும் டிஎல்ல போடுவாங்க, அந்த ரொமான்ஸ போடுவாங்க, பாப்போம் அப்ப. இதுக்கு பேர் ரொமான்ஸா? ரசிகன் ரொமான்ஸ்ங்கிற பேர்லயே சொல்லிதாங்க கெடுத்துட்டீங்க. ஆகணும். சொல்லு. இதுக்கு அப்புறமே ரொமான்ஸ் இல்லைங்க, இன்னைக்கு நைட் ஒன்று நடக்கும், அப்ப பாருங்க. பேசாம நானும் அந்த பாருக்கு எல்லாம் கமருதீனுக்கு அந்த பிஆர்ல போய் காசு வாங்கிட்டு பேசாம அந்த குரூப்ல உட்காந்துருக்கலாம் போல இருக்கு. என்ன அப்ப பண்ணாலும் நீங்க பிரச்சனை என்ன காசு இல்லைன்னு வாங்கலையா பூர்ணி? வாட் இஸ் திஸ் பூர்ணி, சபரி கொடுக்கலையா? ஏங்க எங்களுக்கு சீரியஸாவே பிஆர்எஸ் செட்டில் இல்ல. ஜெர்னி வந்து சபரியோட ஃப்ரெண்டு, நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது சாம்க்கே தெரியும் எதுக்கு நான் அவங்க சபரிட்ட கனெக்ட் ஆனேன்னு சொல்லிட்டு. சாம் கூட கலாய்ச்சிட்டு இருப்பாரு நீங்க. நான் ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் ரொம்ப கனெக்ட் ஆனேன் சாம், சாரி சபரி கிட்ட. தெரியுது தெரியும். நானும் சபரிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க போறேன். அவன் ரொம்ப நாளே இந்த மாதிரி கேமே விளையாடுறது கிடையாது. ஜிடிஎஃப் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் நல்லா விளையாட ஆரம்பிச்சான். நான் திருப்பி சொல்றேன், இது டிடிஎஃப் கணக்கு கிடையாது, இது கனி போனதுக்கு அப்புறம் கணக்கு. நீங்க வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி இல்ல ரசிகன், இது வந்து இவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கல ரசிகன். எப்ப டாஸ்க் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்களேன் நீங்க. உங்களுக்கு உருப்படியா டாஸ்க் இப்ப கொடுத்திருக்காங்க. டாஸ்க் நீங்க அந்த 2.0 டான்ஸ் மரத்தான்லயே சபரி ஆக்சுவலா போய் உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருந்தானா அந்த அந்த டீமுக்கு வந்து பண்ணிருக்கலாம். ஆனா அவன் பண்ணல. சோஃபால உட்காந்துட்டு எஃப்ஜேவியும் சுபிக்ஷாவையும் முன்னாடி விட்டான். அதே மாதிரி ஒரு சில டாஸ்க்ல யார முன்னாடி விட்டான்னா யாரு அவங்க பேர் என்ன, ஃபர்ஸ்ட் டாஸ்க் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் அந்த பேர் என்ன, கேப்டன்சி டாஸ்க். அந்த இடத்துல கனி கேப்டன் ஆனாங்க. அதுலயுமே அவன் ரொம்ப கடைசியில வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட வந்து யோசிச்சுட்டான். ஐயோ கனி கிட்ட இருக்க பாண்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டான். அது மாதிரி ரம்யாக்கு ஒரு சில டாஸ்க்ல விட்டு கொடுத்துறான். இப்பதான் அவன் கிளியரா வந்து ஒரு போட்டி முனைப்பான்மையோட விளையாடுறான் ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லலாம் அந்த தண்ணி டாஸ்க் அதெல்லாம் வந்து, ஆனா டெடிகேஷன் இருக்கு சபரி கிட்ட. ஆனா அதை வின் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அவன்கிட்ட அந்த பாண்ட் வந்து டெடிகேஷன் இருக்கிற அளவுக்கு விட்டு கொடுக்கறதா இருக்கு. இப்ப வந்து அவங்க தங்கச்சியும் அவங்க அக்கா 2 பேருமே இப்ப இல்ல. இப்ப வந்து சபரியா ஆடுறான், சபரிக்காக மட்டுமே ஆடுறான். அதனாலதான் நல்லா இருக்கு. இல்லனா வந்து அவங்க அக்கா ஆடுவான், அவங்க தங்கச்சிக்கு ஆடுவான். இப்போ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை. ஓகே, அவங்க பிரச்சனைக்கு வந்து இதே இது அவங்க கனி இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சபரி வந்து நடுவுல நின்று ஒரு நடுநிலையா நின்று பேசியிருப்பானா அது $1,000,000 கொஸ்டின். பேசியிருக்கவே மாட்டான். ஆனா இப்போ ஃப்ரீயா பேசுறான். 2 பேருமே மேலேயும் தப்பு இருக்குன்றத அவனுடைய ஓன் ஒப்பீனியனை சொல்றான் இல்லையா, அது பெரிய விஷயம் இல்ல. இப்ப பண்றது அது அப்ப ஏன் லேக் இதுக்கு த்ரூ அவுட் த சீசன் அது ஏன் அவங்ககிட்ட இல்ல? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல பூர்ணி. இல்லன்னு இல்ல, இருந்துச்சு. அந்த அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்புறமா டவுன் ஆனா, ரொம்ப டவுன் ஆயிட்டான். ஓகேவா, இந்த ஃபேமிலி வீக் அப்புறமா கொஞ்சம் தெளிஞ்சிருக்கான். அதான் எனக்கு அந்த மாதிரிதான் தோணுது. அந்த கேப்டன்ஸ் வீக் அப்புறமா டோட்டலா டவுன் ஆயிட்டான். அவன் ரொம்ப வந்து அப்படியே அமைதியா போயிட்டான். எதுவுமே பேச வேண்டாம், எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஃபேமிலி வீக்ல வந்து அவங்க அம்மாவோ அவங்க அக்காவோ தெளிவா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு. சரி நம்ம இனிமே கேமை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னு தோணுது எனக்கு. அப்படி இல்ல பூர்ணி, ஒரே விஷயம். அவங்க வந்து நாமினேஷன் லாஸ்ட் நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன். பட் ஆனா அவன் பயந்து தான் நாமினேஷனே பண்றான். டாஸ்க்னா நல்லா விளையாடல அப்படி. பட் ஆனா பாண்டு கெட்டு போயிடக்கூடாது, எல்லார்கிட்டையும் குட் புக்ஸ்ல இருக்கணும், நல்லவனாவே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஹெசிடேஷன் மட்டும்தான் அவனால கேம் விளையாட முடியல. சாம், ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஆக்சுவலா இவன் நாமினேஷன் இல்ல நாமினேஷன் பண்றதோ இல்லட்டா பெஸ்ட் பிளேயர் வர்ஸ்ட் அதெல்லாம் சூஸ் பண்றதே இவன் லீட் எடுத்துக்காம எல்லாரும் பண்ணி முடிச்ச உடனே கடைசியா தான் போய் எல்லாரோட ஒப்பீனியனையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் சபரி பண்றான். ஆக்சுவலா தன்னோட ஒப்பீனியனை தைரியம் தான் முதல்ல எடுத்து வைக்கணும். நீ கடைசி பிளேயரா போய் நிறுத்தி வைக்கிறேன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு கடைசியா பண்றேன்னா உங்களுக்குன்னு சுய புத்தி இல்லாத மாதிரி ஆகுது. அது நாமினேஷனா இருக்கட்டும் இல்லட்டா பெஸ்ட் பிளேயரா இருக்கட்டும் ஒர்ஸ்ட் பிளேயரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நான் பார்த்தா இவன் கடைசியா தான் போறான். எல்லாரும் என்ன சொல்றாங்க அந்த கருத்தை பார்த்துட்டு இவர் கடைசியா எடுத்து வைக்கிறாரு. ஆக்சுவலா ரெண்டாவது எனக்கு என்ன தோணிச்சுன்னா, அவன் கனியை விட விக்கல்ஸ் விக்ரம் கனி இந்த காம்பினேஷன் பயந்துட்டான். ஆக்சுவலா
இவங்க 2 பேரும் இருக்கும்போது ஓவர் ஷேடோ பண்ணிடுறாங்க இவனை. இவன் வந்து அவங்களுக்கு எதிராகவோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா போறது, இந்த காம்பினேஷனுக்கு அகெயின்ஸ்டா போறதுக்கு அவனுக்கு பயமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. சொல்லுங்க நியூட்டன். இல்லை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அன்னைக்கு அந்த வீக்கெண்டில் வந்து ரொம்ப வந்து அடிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அடிக்கணும் கிடையாது. அதில் தான் டவுன் ஆயிட்டான்னு எனக்கு தோணுது. மற்றபடி அப்சர்வேஷன் பண்ணிடுவான், எல்லாமே தெரியும். எந்த வீக்கெண்ட்ல? அந்த அந்த கேப்டன்சி பார்வதி டாஸ்க்கு. கேப்டன்சி டாஸ்க் ஐயோ பார்வதி சபரியே அடிக்கலங்க அந்த வீக்கெண்ட்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் தப்பு நம்மளுக்கு பண்றீங்க. தெரியும், நம்மளுக்கு தெரியும் ப்ரோ. அங்க வந்து சபரிக்கு தான் அடிபட்டதா அவன் நினைச்சிட்டு இருப்பான், புரியுதுங்களா? அதுல ஓகே. தான் டவுன் ஆயிடுவான். நீங்க சொல்லுங்க சபரி தெரியுமா அடிக்கல. எப்பயுமே, மத்த ஒருத்தர் ரோஸ் எதிராக. பண்ணாங்கன்னா அந்த கேமே லாஸ்ட் ஆயிடும் சொல்லுவீங்க. ஆமா. அதுதான் வந்து அந்த இடத்துல நடந்துச்சு. ஓகே. பாப்போம் என்ன பண்றாங்க. இப்ப அடுத்து வந்து இப்ப வந்துருச்சுல 5 கேம் வரைக்கும் நமக்கு தெரியும் இப்போ ரிசல்ட்ஸ். அதுவும் ஆக்சுவலி இன்னொன்னு யோசிக்கணும். ஆக்சுவலி ஒண்ணு திவ்யா அது சொல்றது பார்க்கல. நிப்பாட்டணும் ஆக்சுவலி. சொல்லுங்க. இல்ல திவ்யா வந்து எப்படி அவுட் ஆனாங்க? நான் ப்ரோவோ மட்டும் தான் பார்த்தேன். நான் அந்த இது பார்க்க லைவ் பார்க்க அதே மிஸ் பண்ணிட்டேன். விக்ரம் கால் தட்டிடும், அதனால இவங்களும் கால் தட்டிடும், அவ்வளவுதான். திவ்யா அண்ட் சாண்ட்ரா 2 பேருக்குமே அதே மாதிரி நடந்தது. சேம் அதே மாதிரி தான் சாண்ட்ரா பார்வதி. சேம் தான். ஏன்னா எனக்கு வந்து பெரிய ஹாப்பினஸ் என்ன தெரியுமா சாம் ப்ரோ? லாஸ்ட்ல கம்ரு சபரி இருக்கும்போது சபரி ஜெயிச்சாரு. எனக்கு அதுதான் நல்லா இருக்கு. சபரி ஜெயிச்சதை விட இது நல்லா இருக்கு குழு குழுன்னு. ஏன்னா ஜிம்பாயை வச்சுக்கிட்டு நம்ம சபரி வந்து ஜெயிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சபரிக்கு ஸ்டாமினா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஜிம்பாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல வந்து எங்க சபரி ஜெயிச்சிட்டாரு. இல்ல பூர்ணி, இன்னும் 2 நிமிஷம் இருந்தா கண்டிப்பா விட்டுருப்பாரு. ஏன்னா அவர் வயிற்றுல கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பெயின் வந்துட்டு அந்த இடம். அவருக்கு கையிலயும் ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. 2 கையும் பிராக்சர் அவருக்கு. அதுவே பெரிய டிராபேக் அவருக்கு. அவர் ஜம்ப் பண்ணிட்டு வேற இருந்தாரா, பெயின் வர ஆரம்பிச்சுட்டு புடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு நிமிஷம் பிடிச்சிருச்சு அவருக்கு. ஒருத்தர் கமெண்ட் போட்டு வண்டி சபரி அடுத்ததுல வந்து சுருண்டு உருண்டுருவாருங்க பூர்ணி. இது ஒரு சாட் நியூஸ். அடுத்த டாஸ்க்ல சொன்னாங்க. சரி, வண்டி ஏன் சபரி பக்கம் திருப்புறீங்க? நீங்க டாபிக் வந்து பொளக்குறோம் கமரு பார்வை. அதுல இன்னும் பொலங்க பத்தல. கமரு தோத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பொலந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் நீங்க பொலக்குங்க. நான் ஓப்பனா சொல்லணுமா? இந்த பார்வதி விஷயத்துல பார்வதி பண்ண தப்பாவே இருந்துட்டு போட்டோம். நான் பார்வதி தப்போட்டே பண்ண மாட்டேன், ஓகேவா? ஆனா இப்போ கமருதன் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எனக்கு அந்த மாதிரிதான் கேட்க தோணுது சீரியஸாவே. இதுல தப்பே கிடையாது இல்லங்க. இதுல தப்பு ரைட்டுன்னே வர வேணாம். இவங்க பண்றது ஒரு டிராமா, ஓகேவா? உங்களை என்ன இந்த ஷோ மேக்கர்ஸை வச்சு நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். இதுல யாரு தப்பு? அதுதான் நான் சொல்ல வரேன். இது தப்பு ரைட்டோ கிடையவே கிடையாது. இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க டாஸ்க் முடியும் போது. சாம், ஒரு கேள்வி, ஒரு இது ஒப்பீனியன் என்னன்னா, அவங்க வந்து பார்வதி வந்து க்ளோஷர் கொடுத்துட்டாங்க. பட் மேக்கர்ஸ் வந்து அந்த எடிட்டிங்ல கரெக்டா கன்வே பண்ணலாம் ஆடியன்ஸ்க்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய க்ளோஷர் நிறைய டைம் பார்வதி அந்த இதை பத்தி கொடுத்துட்டாங்க. பட் அந்த எடிட் டீமோ கிரியேட்டிவ் டீமோ அதை கரெக்டா வந்து கொண்டு வந்து சேர்க்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் சொல்றது தப்பா ரைட்டா ஆக்சுவலா சார்? நான் சொல்றேன் தப்பு. அது க்ளோஷர் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து கமருதீன்கிட்ட போயிட்டு அதை நான் தெரிஞ்சுதான் சொன்னேன், எனக்கு அது மாதிரி தோணுச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து அதை கமா போட்டுட்டு இருப்பாங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்காம. எப்படி என்னவோங்க, அது இவன் பக்கம் இவன் திரும்பி எழுப்பும் போதெல்லாம் திரும்பி இவன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இது பார்வதிக்கு வந்து நம்ம கரெக்டுன்னு சொல்லல. இவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அது அவங்க கம்மா வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்றது தப்பு தானே? அதான் ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அதுதான் நான் சொல்றேன். கம்மா தான் எப்பயுமே. நோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு ஏன் அவங்க இவ்வளவு யோசிக்கிறாங்க? இப்ப இந்த வீக்லயுமே பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் போய் நீ எப்பலாம் சொல்லுவியா? ஏன் இப்படி பண்ற? எல்லாம் தெரிஞ்சுட்டே பேசுறீங்க ரசிகன். அதெல்லாம் இல்ல, நான் அப்படிதான் கேட்பேன். இல்ல புரியல. சொல்லுங்க தயாள். என்ன பண்றாரு? கோஸ்ட் என்ன வேலை பார்த்துன்னு என்ன ப்ரோ? லைஃப் பார்ட்னர். ஆமா, எனக்கு அப்படித்தான் தோணுது. இல்ல பாக்குறோம். இது ப்ரோ காதல் ப்ரோ உங்களுக்கு புரியுதா?
இப்படி காதல் ஆசை அடிச்சதுக்கு யாரை அப்புறமும் விட்டது திரும்பி ரசிகா? போறான்னா அது காதல் மட்டும்தான். சரியா? காதலுக்கு மட்டும் தான் அந்த சக்தி இருக்கு. இப்ப கூட கமர்ஜன் வந்து அவுட் ஆயிட்டானே பாரு ஐயோ அப்படின்றான். ஓ ஷிட் பாத்துக்கோங்க. அப்படின்றாங்க. அத பாத்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஹக் பண்ணிட்டு விக்ரம் கேக்குறான், நேத்தானடி பவுண்டரி நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு. சுபிக்ஷா அதானே. வந்து விக்ரம் கேக்குறான், ம். இப்போ உங்களுக்கு இது கேளுங்க நீங்க அதை கேளுங்க, நல்லா பாத்தீங்களா? கேளுங்க. அதுதானே நானும் பாக்குறேன், இப்பதான் எனக்கு புரியுது நீங்க சொல்றது அப்படின்றாங்க. ஐயோ, இன்னைக்குல இருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன் ராத்திரி பாருங்க பேட்சப் ஆகுது. காரணம் ராத்திரி பாருங்க கச்சேரி. ராத்திரி எங்க இருப்பீங்கன்னு தெரியல தயால், நீங்க வந்துருங்க மறக்காம. ராத்திரி இன்னும் ஹெவியா இருக்கும். நான் பாத்துட்டேன். நான் வீட்டுலதான் இருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு தூங்க கூடாது ப்ரோ. நான்லாம் இன்னைக்கு அந்த வந்து மாதிரி 2.5 மணி நேரம் பேசுறாங்க ப்ரோ. கேட்கணும்ல. 2.5 மணி நேரமா 3 மணி நேரமாப்பா. அதுக்கப்புறம் புடிச்சு கத்தி விட்டு தம்பி நீ போய் வேலையை பாடுறான்ட்டாங்க. 4 மணி நேரம் காலைல வேற யாருமே மறுபடியும் சொல்லியா? கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன் ப்ரோ. நாளைக்கும் காலைல கண்டினியூ 5 ஆகுது. மணிக்கெல்லாம் கண்டினியூ ஆயிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரலையா? என்ன ப்ரோ நீங்க அப்டேட்ல இருக்கீங்க? போங்க ப்ரோ. அதான் சொல்றேன். அந்த அப்டேட் உங்களுக்கு வரல. அதெல்லாம் வந்தது brother. அதுக்கப்புறம் வந்து அதுதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாண்ட்ரா போட்டு உங்களுக்கு இருந்தாப்ல கட் பண்ணி எடிட் பண்ணிக்காதீங்க. ஃபுல் அப்டேட் சொல்லுங்க. ம். எடிட்ல நான் ஏன் பண்றேன் நானு. அவனே விக்னேஷ், நீங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க. இந்த கனி இன்டர்வியூ பார்த்துட்டீங்கன்னா கனி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அவங்க அப்பா வந்து இவங்களை அழிச்சிட்டு வரணும்னு பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ அவங்க அப்பாவும் அந்த மாதிரிதான் பார்த்தாங்களா? அதாவது அவங்க அப்பாவும் இப்போ அவங்க கனி இன்னொரு அக்யூசேஷன் என்னன்னா, பாக்குறவங்க பார்வை கண்ணுல வந்து மாலைக்கண் இருக்கு, அதனாலதான் தப்பா பார்த்திருக்காங்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க அப்பாவும் வந்து இவங்களை அழிச்சுன்னு வந்துடணுங்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் பார்த்து எப்படியாவது கனியை அழிச்சிட்டு வந்து இல்ல 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 நடராஜன் ப்ரோ அப்படி அது அது அப்படி கிடையாது. சோசியல் மீடியால நெகட்டிவிட்டி வருதுன்றதுதான் அவங்களுக்கு இது. அவர் பார்த்ததெல்லாம் அப்படிலாம் நம்ம பேச முடியாது. ஓகே, அந்த ஜட்மெண்ட்குள்ள நம்ம வர முடியாது. சோசியல் மீடியால இல்ல இல்ல அதான் அது சொல்றேன், அது தப்பு. அவங்க பொண்ணை வந்து இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தம். நீங்க பேசுறாங்களேன்னு வந்து கண்டிப்பா ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்க இல்ல நினைக்கிற மாதிரி சாம், வருத்தம் கிடையாது. இல்ல சாம், அப்படி சாம் இப்போ இப்போ அவங்க பிலிம்ல இருக்காங்க. பிலிம்ல வந்து ஒரு ரிவ்யூ, படத்தோட ரிவ்யூ வந்து நல்லதாகவும் வரும் கெட்டதாகவும் வரும். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க. இவங்களுக்கும் கஷ்டமா இருந்து அதுவும் சேர்ந்ததுனா தானே இந்த கஷ்டம் வரும்னு கேக்குறேன்னா. அதாவது ரெண்டு இப்போ பார்வதி தப்போ ரைட்டோ அவங்க பண்றது பார்த்துட்டு கூட சோசியல் மீடியால வருது, ரெண்டும் சேர்ந்துதான் வியூவர்ஸ்க்கு இம்பாக்ட் ஆகும். சோசியல் மீடியால வருது மட்டும் ஒரு பார்வையாளனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அப்போ வந்து ஒருத்தர் பார்க்கும்போது பாக்குற காட்சியும் மீடியால வர ரிவ்யூவும் ரெண்டும் சேர்ந்துதான் ஒருத்தனை இம்பாக்ட் பண்ணும் இல்லையான்னு கேக்குறேன்னா. சோசியல் மீடியால வருது மட்டும் இம்பாக்ட் பண்ணாது இல்லையா, காட்சியும் தானே ரிவ்யூ வேற இம்பாக்ட். ப்ரோ. இங்க பாருங்க, ரிவ்யூ வேற, நெகட்டிவ் பிஆர் வேற. சொல்றது புரியுதுங்களா? ரிவ்யூனா அது வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வாண்டடா ஒண்ணு தேவையில்லாம திணிக்கிறது, ஏஐ யூஸ் பண்ணி வீடியோவை போடுறது, புரியுதுங்களா? அவங்க எத்தனையோ ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அண்ணன் தம்பி அக்கா அப்படின்ற மாதிரி. இது ஒருத்தர் தான் பண்றாங்க, வாண்டடா ஒருத்தர் ஸ்ப்ரெட் பண்றாங்க. இப்போவும் ஒருத்தவங்க இப்போ எக்ஸாம்பிள் பாரு ஃபேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் ஏன்றவங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கள பண்ணணும்னு நினைச்சு ஒருத்தவங்க பண்ணும்போது அவங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து திரும்பி ட்ரிகர் பண்ணி அவங்க திரும்பி பண்ணுவாங்க. இது அப்படியே ஒரு இதுவா தான் போயிட்டு இருக்கும். அது நெகட்டிவிட்டியாரெல்லாம் தாண்டி இவங்க பண்றது வந்து இவங்க பண்றது தான் ஒரு பெரிய டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கும். ஓகேவா? நீ ஒண்ணு பண்ணினா நான் உன்னை அப்படி அட்டாக் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்த ஒண்ணு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அப்போ இது ஸ்டார்ட்ல தான் நம்ம வந்து பார்க்கணும், யாரு இதை ஸ்டார்ட் பண்றா அப்படின்றதுல இருந்து தான் பார்க்கணும். ஓகே, அதுக்காக நம்ம அதை நியாயப்படுத்த விரும்பல. 2 பேர் பண்றதும் தப்பு தான். ஓகேவா? இவங்க டேக் போட்டு ஓட்டி இது பண்றதும் தப்பு தான், இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு நரேட்டிவ் வைக்கிறதும் தப்பு தான். இல்ல நான் கேக்குறது வந்து பார்வதி பண்றது வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டைப்ல சரியா இல்லாததுனால தானே வந்து அது வந்து ரிவ்யூக்கு வருது, எல்லாரும் அத பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி தானே எல்லாமேங்கிறேன். இப்போ அந்த காட்சி அந்த மாதிரி இருக்கு. இப்ப பனைமரத்துக்கு கீழே வந்து பால் குடிச்சாலும் வந்து கல்லு குடிச்சாதான் நினைக்கிற மாதிரி அங்க இருக்கிற காட்சி அந்த மாதிரி இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வருது.